2009க்கு முதல் ஜேவிபியினுடைய அணுகுமுறை மிகவும் மோசமான ஒரு இனவாத அணுகுமுறையைத்தான் நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. நான் பல்கலைக்கழகத்திலே பேராதனையிலே படித்து கொண்டிருந்த காலத்திலே இவர்கள் சமாதான பேச்சுவார்த்தைகளை குழப்புகின்ற ஒரு சக்தியாகவும் பலத்த சந்தேகங்கள் இருக்கிறது அவர்களுடைய கடந்த காலம் பற்றி. உதாரணமாக 13வது திருத்தச் சட்டத்தை அறிமுகப்படுத்துவதற்காக கொண்டு வரப்பட்ட ராஜீவ்காந்தி அவர்களுக்கும் யவர்தனா அவர்களுக்கும் இடையிலே செய்யப்பட்ட இலங்கை இந்திய ஒப்பந்தத்தை எதிர்த்து பிரேமதாசா காலத்தில் அவர்கள் செய்த கிளர்ச்சியினுடைய போக்கு, அது பற்றிய பயப்பீதிகள் இன்னமும் நாட்டு மக்களிடம் இருக்கிறது. வென்று ஆட்சிக்கு வந்த ஆட்சியாளர்களுடன் அவர்கள் ஏதோ ஒரு வகையிலே ஒன்றுபட்டு வேலை செய்கின்ற போக்கை நாங்கள் பார்த்திருக்கிறோம். அவர்கள் ஒரு நாட்டை நிர்வகிக்கக்கூடிய அரசாங்கத்தை அமைப்பது என்பது அவர்களுக்கு புதிய அனுபவம். ஏனென்றால் அவர்கள் ஆயுதம் மூலமான 2 புரட்சிகளிலே தோற்ற ஒரு ஆயுத வன்முறையிலே நம்பிக்கை வைத்திருந்த ஒரு நாட்டினுடைய சிறுபான்மை தரப்புகளால் முன்வைக்கப்படுகின்ற விமர்சனம். உதாரணத்துக்கு சுமந்திரன் அண்மையில் கதைத்த போது சொன்னார், அருணகுமார் அவனுடைய பேச்சினை தான் இனவாதமாக சொல்லவில்லை என்று சொன்னார். இந்த தமிழ் தேசிய பொது கட்டமைப்பு என்பது வெறுமனே சமூக மீடியா நேயர்களே வணக்கம். எங்களுடைய கலையகத்திலே மகேந்திரன் திருவரங்கன் அவர்கள் இருக்கின்றார். திருவரங்கன் அவர்கள் யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தினுடைய ஆங்கிலத்துறையினுடைய சிரேஷ்ட விரிவுரையாளர். அவர் ஆங்கில இலக்கியம் கற்பிப்பவர். ஆங்கில இலக்கியத்தோடு அவர் நின்றுவிடவில்லை. அவர் தன்னுடைய இளம் பராயத்திலிருந்து சமூக அரசியல் பொருளாதார செயற்பாட்டிலே அக்கறை உள்ளவராக இருந்திருக்கிறார். தமிழ் தேசிய அரசியல் பண்பாடு தொடர்பாகவும் தமிழர்கள் மத்தியிலே இருக்கக்கூடிய இடதுசாரி அரசியல் போக்குகள் குறித்தும் ஆழமான வாசிப்புகளையும் அகலமான விமர்சிப்புகளையும் கொண்டிருப்பவர். நாங்கள் இன்றைய ஜனாதிபதி தேர்தல் களம் சூடு பிடித்திருக்கின்ற இந்த வேளையிலே அவருடைய அரசியல் பொருளாதார அடிப்படையிலான சமூக ரீதியான கருத்துக்கள் ஒரு புத்திஜீவி என்ற வகையிலே, ஒரு ஆய்வாளர் என்ற வகையிலே எவ்வாறு இருக்கின்றன என்பதை அறிவதற்காக அவரை இங்கே எங்களுடைய ஒளிப்பதிவு கூடத்திலே அழைத்திருக்கின்றோம். வணக்கம் திருவரங்கன். வணக்கம் வேர்த்தங்க. கூறுங்கள் இப்பொழுதுள்ள சூழ்நிலையிலே நீங்கள் உங்களுடைய சமூக ஊடகங்களுக்கூடாக சில சுட்டுதல்களை, அதாவது சுட்டி காட்டுதல்களை சமூகத்திற்கு கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள். அவற்றை நான் கூறுவதை விட இப்பொழுதுள்ள ஜனாதிபதி தேர்தல் களம் தொடர்பாக நீங்கள் திசை காட்டுகின்ற திசை எது? ஆம், இப்பொழுது இருக்கின்ற ஜனாதிபதி தேர்தலிலே நாங்கள் ஒரு முக்கியமான ஜனாதிபதி தேர்தலை நாங்கள் எதிர்கொள்கிறோம். ஒவ்வொரு ஜனாதிபதி தேர்தலும் ஒவ்வொரு வகையில் முக்கியமானதாக இருக்கின்றன. இந்த முறை நடக்கிற தேர்தல் ஒரு மிகுந்த பொருளாதார நெருக்கடிக்கு மத்தியிலே அந்த தேர்தலை நாங்கள் சந்தித்து கொண்டிருக்கிறோம். அதே மாதிரி 2 வருடங்களுக்கு முன்னர் இருந்த ஜனாதிபதி மக்களினுடைய ஒரு போராட்டத்துக்கு பின்னர் ஆட்சியிலிருந்து தானாகவே அவர் விலகி செல்ல வேண்டிய நிலை வந்தது மக்களுடைய எதிர்ப்பின் காரணமாக. அதற்கு பிறகு வருகின்ற ஒரு தேர்தல் ஒரு மக்கள் இயக்கமாக மக்கள் திரண்டு இந்த பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீள வேண்டும் என்பதற்காகவும் நாட்டில் ஒரு புதிய ஒரு அரசியல் மாற்றம், ஒரு அரசியல் முறை உருவாக வேண்டும் என்பதற்காகவும் மக்கள் 2 வருடங்களுக்கு முதல் மிகவும் ஆக்ரோஷமான முறையிலே போராடினார்கள். அப்போ அந்த போராட்டத்துக்கு பிறகு ஒரு மாற்றம் தேவை என்ற ஒரு குரல் போராட்டத்தின் போது எழுச்சி பெற்றது. இன்றைக்கு அந்த குரல் ஏதோ ஒரு வலையில் தொடர்ந்து அந்த மாற்றத்துக்கான கோரிக்கை 2 வருடங்களாகவும் அது தொடர்ந்து கொண்டு இருக்கிறது என்றதைத்தான் இப்பொழுது நடக்கிற தேர்தல் பிரசாரங்களை வச்சுக்கொண்டாலும் சரி, மக்கள் மத்தியில் இருக்கின்ற கருத்து நிலைப்பாடுகளை வச்சுக்கொண்டாலும் சரி, நாங்கள் அதைத்தான் பார்க்குறோம். அப்போ இந்த மாற்றத்தை முற்றிலும் அந்த மாற்றம் என்று சொல்லுகின்ற பொழுது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான மாற்றங்கள் இருக்கலாம். ஒவ்வொரு சமூகம் ஒவ்வொரு விதமான மாற்றத்தை கோரலாம்.
ஒருவர் தங்களுடைய ஒரு நாட்டின் ஜனநாயக தன்மையில் ஒரு மாற்றம் பெற வேண்டும் அல்லது ஆட்சி பரிபாலன முறையில் ஒரு மாற்றம் பெற வேண்டும் என்று சொல்லலாம். இன்னொரு முறையில் சொல்லப்போனால் ஒரு பொருளாதார ரீதியான சிந்தனையில் ஆக்கலின மாற்றம், அரசியலில் மாற்றம் பெற வேண்டும் என்று சொல்லலாம். நாட்டினுடைய இன ரீதியான ஒற்றுமை அல்லது இனவாதத்துக்கு எதிரான சிந்தனை முறைகள் அல்லது இனவாத கட்டமைப்புக்கு எதிராக ஒரு மாற்றம் பெற வேண்டும் என்று எதிர்பார்க்கலாம். இப்படி பல வழிகளில் நாங்கள் மாற்றங்களை யோசிக்கலாம். இந்த மாற்றங்களை பற்றிய எல்லா உரையாடல்களும் நான் நினைக்கிறேன் இப்பொழுது இந்த தேர்தல் மத்தியில் நடைபெற்று கொண்டிருக்கிற ஒரு வேளையில் என்னுடைய அவதானத்தின்படி பார்க்கின்ற பொழுது மாற்றத்தை ஒரு முக்கியமான முறையில் வெளிப்படுத்தி அதே நேரம் ஒரு வெல்லக்கூடிய தரப்பாக இன்றைக்கு தேசிய மக்கள் சக்தி வந்து உருப்பெற்று எழுந்திருக்கிறதுன்னு நினைக்கிறேன். அவர்களுடைய மாற்றத்தினை நான் முழுமையாக அவர்கள் ஒரு முழுமையான மாற்றத்தை தருகிறார்கள் என்று சொல்லவில்லை. ஆனால் சில அடிப்படையான விஷயங்களை எடுத்து பார்க்கின்ற பொழுது ஒரு ஊழலற்ற ஆட்சியை உருவாக்குவதற்காக அவர்கள் ஒரு மாற்றத்தினை முன்வைத்திருக்கிறார்கள். நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறையை ஒழிப்பதற்கான ஒரு மாற்றத்தை அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். அதே நேரம் இன ரீதியான ஒற்றுமையை தாங்களால் உருவாக்க முடியும் என்று சொல்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய சில பேச்சுக்களில் அதுக்கான குணங்குறிகள் தெரியாமல் இருக்கிறதை நாங்கள் சுட்டிக்காட்ட வேண்டியிருக்கிறது. அப்படி ஒன்று இருக்கிறது. மற்றது பொருளாதார ரீதியிலும் அவர்கள் சொல்லுகின்ற மாற்றம் தாங்கள் சர்வதேச நாணய நிதியத்துடன் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்ற இந்த உடன்படிக்கை காரணமாக மக்கள் பாரிய பொருளாதார சுமையினை இப்பொழுது அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். விலைவாசி உயர்ந்திருக்கிறது, மின்சார கட்டணம் உயர்ந்திருக்கிறது, போக்குவரத்து கட்டணம் உயர்ந்திருக்கிறது. இப்படி எல்லா பொருட்களின் விலை மாத்திரமில்லை, இந்த சேவைகளின் விலைகள் எல்லாமே வந்து இப்பொழுது எங்களுக்கு அதிகமாக இருக்கிறது. அப்போ இதில் இருந்து மக்கள் மீட்சி பெற வேண்டும் என்பது பெரும்பாலான இந்த நாட்டு மக்களினுடைய ஒரு அது ஒரு மாற்றம். அவர்கள் கோருகின்ற ஒரு முக்கியமான மாற்றங்கள் அது ஒன்று. அது ஒரு குறுகிய காலத்தில் ஏற்பட வேண்டிய மாற்றம் என்று கூட நாங்கள் பார்க்கலாம். ஆனால் அந்த மாற்றம் தேவை. அப்போ அதையும் அவர்கள் தங்களால் ஏதோ ஒரு வழியில் அதை தாங்கள் சர்வதேச நாணய நிதியத்துடன் கருத்துக்களை பரிமாறி அந்த உடன்படிக்கையை ரீநெகோஷியேட் பண்ணி அதற்கூடாக ஒரு சுமையற்ற முறையில் அந்த உடன்படிக்கையை மக்களுக்கு சுமையை ஏற்படுத்தாத முறையில் அவர்கள் அந்த உடன்படிக்கையை தாங்கள் வேறு வழியில் அதை செய்யலாம் என்றும் அவர்கள் சொல்லுகிறார்கள். இந்த அடிப்படையிலே பார்க்கின்ற பொழுது ஒரு மாற்றத்தினை, ஒரு வகையான மாற்றத்தினை தரக்கூடிய ஒரு வெல்லக்கூடிய சக்தியாக நான் நினைக்கிறேன் தேசிய மக்கள் சக்தி இப்பொழுது உருவாகி இருக்கின்றது என்பதைத்தான் நான். திருவரங்கன் அவர்களே, தேசிய மக்கள் சக்தி தொடர்பாக குறிப்பாக தமிழ் சிறுபான்மையினரை பிரதிநிதித்துவம் செய்யக்கூடிய அரசியல் தலைவர்களுக்கு பலத்த சந்தேகங்கள் இருக்கிறது அவர்களுடைய கடந்த காலம் பற்றி. உதாரணமாக 13வது திருத்தச் சட்டத்தை அறிமுகப்படுத்துவதற்காக கொண்டு வரப்பட்ட ராஜீவ்காந்தி அவர்களுக்கும் யவர்தனா அவர்களுக்கும் இடையிலே செய்யப்பட்ட இலங்கை இந்திய ஒப்பந்தத்தை எதிர்த்து பிரேமதாசா காலத்தில் அவர்கள் செய்த கிளர்ச்சியினுடைய போக்கு, அது பற்றிய பயப்பீதிகள் இன்னமும் நாட்டு மக்களிடம் இருக்கிறது. அதைவிட நீங்கள் குறிப்பாக பார்த்தால் தமிழ் மக்களை பொறுத்தவரையிலே இந்த 13வது திருத்தத்தின் மூலமாக இணைக்கப்பட்ட, தற்காலிகமாகவேனும் இணைக்கப்பட்ட வடக்கு மாகாணம் கிழக்கு மாகாணம் இணைந்து வடகிழக்கு மாகாண நிர்வாகம் அமைந்திருந்தது. முன்னாள் முதலமைச்சராக இருக்கின்ற வரதராஜ பெருமாள் அவர்களுடைய தலைமையிலே இருந்தது. பின்னர் அது பிரிக்கப்பட்டது. அந்த வடக்கு கிழக்கை பிரிப்பதிலே ஜேவிபி மக்கள் விடுதலை முன்னணி மிகுந்த பங்களிப்பை வழங்கியிருந்தது. அது தமிழர்களினுடைய பாரம்பரிய தாயக நிலத்தை இரண்டாக உடைத்த ஒரு பெரிய அரசியல் தாக்கம் உள்ள சம்பவம். இன்னமும் அந்த வடு தமிழ் மக்கள் மத்தியிலே இருக்கிறது. அதை பற்றி என்ன கூற விரும்புகிறீர்கள்? 2009க்கு முதல் ஜேவிபியினுடைய அணுகுமுறை வந்து மிகவும் மோசமான ஒரு இனவாத அணுகுமுறையைத்தான் நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. நான் பல்கலைக்கழகத்திலே பேராதனையிலே படித்து கொண்டிருந்த காலத்திலே இவர்கள் சமாதான பேச்சுவார்த்தைகளை குழப்புகின்ற ஒரு சக்தியாகவும், போர் மூலம்தான் வெற்றி பெற வேண்டும், வெற்றி பெற முடியும் என்பதில் மிக அதிகமான நம்பிக்கை கொண்டு அந்த போரை முன்னெடுக்க வேண்டும் என்பதில் வந்து மிகவும் ஆக்ரோஷமாக ஈடுபட்ட ஒரு தரப்பாகவும், மற்றதொரு இனவாத ரீதியான கண்ணோட்டத்தோடு அவர்கள் இந்த வடக்கு கிழக்கு மாகாணங்களினுடைய பிரிப்பினை வந்து முன்னெடுத்தமை போன்றவை வந்து மிக மோசமான செயல்கள் தான். அதில் எந்த விதமான மாற்று கருத்துக்கும் இடமில்லை. ஆனால் அதற்கு பிறகும் சில சிறிய மாற்றங்களை நான் ஜேவிபி, இப்பொழுது என்பிபி என்று சொல்லப்படுகின்ற இந்த அமைப்புகளில் நான் காண்கிறேன். உதாரணத்துக்கு அவர்கள்
2009 நான் நினைக்கிறேன் 2008 2009 தான் நான் நினைக்கிறேன் விமல் வீரவன்சவினுடைய வெளியேற்றம் வந்து நடந்தது. அவர் வந்து அந்த ஜேவிபியினுடைய ஒரு பேச்சாளராகவும் ஒரு முகமாகவும் ஊடகங்கள்லையும் கருத்து வெளியிற இடங்களையும் அவர் இருந்திருக்கிறார். அப்போ அவர் அதிலிருந்து விலத்தி சென்றதுக்கு பிறகு அவர்களுடைய அந்த இனவாத ரீதியிலே கதைக்கின்ற அந்த போக்குகளில் வந்து ஒரு சிறிய ஒரு மாற்றத்தை என்னால் அந்த நேரத்திலேயே அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. அதற்கு பிறகு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா 2010ஆம் ஆண்டு தேர்தல் 2015ஆம் ஆண்டு தேர்தல்களில் அவர்கள் வந்து சிறுபான்மை மக்கள் அல்லது சிறுபான்மை மக்களினுடைய ஆதரவை பெற்ற ஜனாதிபதி வேட்பாளர்களோடு தான் அவர்களும் நின்றிருந்ததையும் நாங்கள் பார்க்குறோம். சரத் பொன்சேகாவை பார்க்கலாம் அல்லது மைத்ரிபால சிறிசேனாவை பார்க்கலாம். இப்போ மூன்றாவது தடவை 2019 தாமாகவே ஒரு அணியிலும் இணைந்து செயற்பட்டிருந்தார்கள். ராஜபக்சகளில் இருந்து அவர்களுடைய அந்த அரசாங்கத்தில் இருந்தும் அந்த அரசியல் திட்டத்தில் இருந்தும் அவர்கள் வந்து தம்மை விலத்தி கொண்டு வெளியில் வந்ததும் ஒன்று நடைபெற்றிருக்கிறது. அதே மாதிரி தேசிய மக்கள் சக்தியாக அவர்கள் பரிணமித்திருக்கின்ற சந்தர்ப்பத்திலே பல்வேறு புத்திஜீவிகள் இடதுசாரி நிலைப்பாட்டில் இருந்த புத்திஜீவிகள் காலங்காலமாக சிங்கள பௌத்த தேசியவாதத்தை விமர்சனப்படுத்தியவர்கள் அல்லது நாடினுடைய இன ஐக்கியத்தை வலியுறுத்தியவர்கள், போர் தொடர்பாக விமர்சனங்களை வைத்திருந்த புத்திஜீவிகள் போன்ற பலர் வந்து தேசிய மக்கள் சக்தியோடு அவர்கள் சேர்ந்து பணியாற்றியதன் காரணமாக அதனுடைய தாக்கம் காரணமாகவும் இப்பொழுது நாங்கள் பார்க்கிற தேசிய மக்கள் சக்தியில் எல்லா இனங்களையும் சேர்த்து கொண்டு போக வேணும், இந்த நாட்டினுடைய ஆட்சியை வந்து அனைவரையும் உள்வாங்கிய எல்லா சமூகங்களையும் உள்வாங்கிய ஒரு ஆட்சியாக இருக்க வேண்டும் போன்ற கருத்துக்களை வந்து அவர்களுடைய கூட்டங்களை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதே மாதிரி இந்த அவர்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தை எடுத்து பார்த்தாலும் அவர்கள் 13ஆம் திருத்தத்தை முழுமையாக அமுல்படுத்துவோம் என்றதில் வந்து அவர்கள் பின்னடிக்கிற மாதிரி தான் எனக்கு தெரிகிறது. அதை பற்றி ஒரு தெளிவாக ஒன்றும் சொல்லவில்லை. அது ஒரு பிரச்சனைக்குரிய விஷயம் என்றதை நாங்கள் சுட்டிக்காட்டத்தான் வேணும். ஆனால் தமிழ் மொழி பிரயோகம் வந்து அரச துறைகளில் வந்து சமமான முறையில் நடைபெறுவதை தாங்கள் உறுதிப்படுத்துவோம் என்ற கருத்தை சொல்லியிருக்கிறார்கள். மற்றது இனப்பெரம்பலை மாற்றி அமைக்கின்ற வகையிலான குடியேற்றங்களுக்கு எதிராக அதை தாங்கள் இல்லாமல் செய்வோம் என்று சொல்லி ஒரு வாக்குறுதியை வந்து இந்த தேர்தல் விஞ்ஞாபனத்தில் வெளியிட்டிருக்கிறார்கள். இப்படியான பல விஷயங்கள் வந்து அதில் அவர்களுடைய வாக்குறுதிகளில் வெளிப்பட்டிருக்குது. இது இன ரீதியாக நாங்கள் பார்க்குற விஷயங்கள் அல்லது இந்த தேசிய இன பிரச்சனையோட சம்பந்தப்பட்ட விடயங்களை நான் சொல்கிறேன். அதே மேலே காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கான நீதி தொடர்பாகவும் சில கருத்துக்கள் முற்போக்காக அதில் சொல்லப்பட்டிருக்கிறத காணக்கூடியதாக இருக்குது. ஆனால் நாங்கள் தனியாக தமிழ் மக்கள் என்று சொல்லுகின்ற பொழுது எங்களுக்கு இனத்துவ அடையாளம் மட்டும்தான் எங்களுடைய வாழ்க்கையை எப்பொழுதுமே தீர்மானிக்கின்ற அடையாளம் அல்ல. எங்களுக்கு ஒரு வர்க்க ரீதியான பிரச்சனைகள் இருக்கலாம், பொருளாதார ரீதியான பிரச்சனைகள் இருக்கலாம், பால் ரீதியான பிரச்சனைகள் இருக்கலாம், அல்லது ஒரு நல்ல நிர்வாகத்தாலே கூட நாங்கள் பாதிக்கப்படலாம், நல்ல நிர்வாகம் இல்லாத ஒரு சூழலால் கூட பாதிக்கப்படலாம். இப்படி இந்த வழிகளிலையும் மாற்றங்கள் எங்களுக்கு தேவை என்றதை நாங்கள் தேர்தல்களில் கருத்தில் கொள்ள வேணும் என்றது நான் நினைக்கிறேன் மிக முக்கியம் என்று சொல்லி தனியாக நாங்கள் எங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் என்றதை இனத்துவ ரீதியாக எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்றதால் மட்டும்தான் எங்களோட வாழ்க்கையில் முன்னேற்றம் பெறப்போகுது என்றதை அப்படி நாங்கள் குறுக்கி பார்க்க தேவையில்லை. எங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய முன்னேற்றம் விலைவாசி குறைவால் ஏற்படக்கூடிய முன்னேற்றம் இருக்கிறதா அல்லது அரச நிறுவனங்களில் ஊழல் இல்லாமல் போகிறதால எங்களோட வாழ்க்கையில் எப்படி முன்னேற்றம் பெறப்போகுது அல்லது எங்களோட சமூகங்களில் எப்படி முன்னேற்றம் பெறப்போகுது இதையும் நாங்கள் சிந்திக்கணும். நம்ம தமிழர்கள் என்றால் நாங்கள் தமிழர்கள் என்ற அந்த இனத்தினுடைய அடிப்படையில் மாத்திரம்தான் எங்களோட வாக்கை நாங்கள் போட வேண்டும் என்றது அப்படி நான் கருதவில்லை. அதுதான் எங்களுடைய முக்கியமான ஒரு காரணியாக அது எப்பொழுதுமே இருக்க வேண்டும் என்பதும் இல்லை. அப்போ நாங்கள் ஒரு ஒட்டுமொத்தமாக இந்த வேட்பாளர்கள் முன்வைத்திருக்கின்ற கருத்துக்களை பரிசீலித்து அதன் அடிப்படையில் தான் நாங்கள் சிந்தித்து போகணும் ஒழிய இந்த பொது வேட்பாளர்கள் சொல்லுகின்ற பொது வேட்பாளர் தரப்பை ஆதரிக்கின்றவர்கள் சொல்லுகின்றபடி ஒரு தேசிய இனப்பிரச்சனையின் அடிப்படையில் மாத்திரம்தான் நாங்கள் சிந்தித்து ஜனாதிபதி தேர்தலில் வாக்களிக்க வேண்டும் என்றோ அல்லது தேர்தலை புறக்கணிக்க வேண்டும் என்றோ நான் சொல்லவில்லை. அதுகள் எங்களுக்கு ஒரு தந்திரோபாய ரீதியாக பின்னடைவைத்தான் கொண்டு வரும் என்று நான் நினைக்கிறேன் ஒழிய நாங்கள் இந்த மாற்றத்திலே எங்களுடைய வாக்குகளை எப்படி சரியான முறையில் பயன்படுத்தி ஒரு புதிய அரசியல் கலாச்சாரத்தை உருவாக்குவதில் எப்படி நாங்கள் பங்கு பெற்றலாம், அதில் நாங்கள் பங்கு பெற்ற எங்களுக்கு சில எங்களுடைய எல்லா ஆஸ்பிரேஷன்ஸும் அதில் நிறைவேற்றப்படும் என்று நாங்கள் சொல்லவில்லை. ஆனால் அதுக்கூடாக நாங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் ஒரு ஒட்டுமொத்தமாக பார்த்துத்தான் நாங்கள் இதில் முடிவெடுக்க வேண்டிய தேவை இருக்கிறதுன்னு நான் நினைக்கிறேன். மற்ற விடயம் மக்கள் விடுதலை முன்னணி, அதாவது தேசிய மக்கள் சக்தியின் பிரதான ஸ்தாபனம் மக்கள் விடுதலை முன்னணி. மக்கள் விடுதலை முன்னணி என்றால் தேசிய மக்கள் சக்தி. சர்வதேச வல்லரசுகள் குறிப்பாக இந்திய அமெரிக்க ஈடுபாடு அவர்களோடு தேசிய மக்கள் சக்தியோடு
அனுரகுமார திசாநாயக்க அவர்களுடைய அணியாட்களோடு அந்த அணியோடு அது அவர்களுடைய ராஜதந்திர ஊடாட்டம் என்பது புதிய அனுபவம் அவர்களுக்கு, அனுரகுமார திசாநாயக்க அவர்களுக்கு. அது மட்டுமல்ல, சர்வதேச விவகாரங்களோடு இலங்கையை ஈடுபடுத்தி கையாளுவது மட்டுமல்ல, அவர்களுக்கு ஜனாதிபதி செயலகமே புதிய அனுபவம், ஜனாதிபதி நிர்வாகமே புதிய அனுபவம். அவர்கள் ஒரு நாட்டை நிர்வகிக்கக்கூடிய அரசாங்கத்தை அமைப்பது என்பது அவர்களுக்கு புதிய அனுபவம். ஏனென்றால் அவர்கள் ஆயுதம் மூலமான 2 புரட்சிகளிலே தோற்ற ஒரு ஆயுத வன்முறையிலே நம்பிக்கை வைத்திருந்த ஒரு இயக்கத்தில் இருந்து உதிரிகளாக இப்பொழுது ஒரு அரசியல் கட்டமைப்பாக மாறியிருப்பவர்கள். இன்னமும் அவர்களிடம் கம்யூனிச வாசம் இருக்கிறது. இந்த நிலையிலே சர்வதேச ஒத்துழைப்பு இவர்களுக்கு கிடைக்குமா? சர்வதேச ஒத்துழைப்பை நீங்கள் எடுத்து பார்த்தீர்களாக இருந்தால், எங்களுடைய நாட்டினுடைய அனுபவத்தை எடுத்து பார்த்தால், சர்வதேசம் பல வழிகளில் எங்களுடைய பிரச்சனைகளில் எல்லாவற்றிலையும் தலையீடு செய்கின்ற ஒரு போக்கு இருக்கிறது. அது ஒரு வழியில் இருந்து கொண்டிருக்கிற அதே நேரம், வென்று ஆட்சிக்கு வந்த ஆட்சியாளர்களுடன் அவர்கள் ஏதோ ஒரு வகையிலே ஒன்றுபட்டு வேலை செய்கின்ற போக்கை நாங்கள் பார்த்திருக்கிறோம். அது முற்று முழுதாக அவர்கள் வந்து ஒருவரை புதிதாக ஆட்சிக்கு வர ஒருவரை வந்து தூக்கி எறிந்து போட்டு அந்த நாட்டை பகைக்கின்ற போக்கை சர்வதேச உறவுகளை, இலங்கையினுடைய சர்வதேச உறவுகளை நாங்கள் அவதானித்த பொழுது அதை காண முடியவில்லை. கோட்டபாய வந்தபோது கூட அவரோடு சேர்ந்து, அவர் இருக்க மட்டுமே அவரோடு சேர்ந்து போய்கொண்டு தான் இருந்தார்கள். அவருக்கு என்ன விதமான நிர்பந்தங்களை அவர்கள் கொடுத்தார்களோ தெரியவில்லை. அது ஒரு வெளிப்படையான முறையில் அவர்கள் அதை எதிர்த்ததும் இல்லை. அல்லது வெளிநாட்டு தூதுவர்கள் வந்து இங்குள்ள சிவில் சமூக பிரதிநிதிகளை சந்திக்கின்ற பொழுது கூட அவர்களுடைய கருத்துக்களை நாங்கள் பார்த்தால் என்ன எங்களுக்கு வெளிப்படுதுன்னா, நீங்கள் உங்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கணும், நாங்கள் இதுக்குள்ள பெருசாக தலையிட மாட்டோம், வார ஆட்சியாளரை தாங்கள் தூக்கி எறிய முடியாது. ஏன் நீங்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னா, அறகலையில் பெரிய போராட்டம் நடந்தது. போராட்டம் நடந்தது பிறகு ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக வாரதையோ பிரதமராக வாரதையோ ஒருத்தரும் அந்த நேரத்தில் விருப்பப்பட்டிருக்கவில்லை, அந்த போராட்டத்தில் நின்றார்கள். ஆனால் எல்லா அம்பாசடர்ஸும் அவர் வந்தோடனே அவரை ஓடி போய் சந்தித்தார்கள். அப்போ சந்தித்த பொழுது நாங்கள் அதை கேள்வி கேட்ட பொழுது ஒரு பதில், எனக்கு வழங்கப்பட்ட பதில் ஒரு தூதுவரத்துலேருந்து, இது எங்களுடைய கடமை, நாங்கள் யாரை, அது ஒரு நாகரீகம், ராஜேந்திர நாகரீகம். இங்கே நான் கேட்பது என்னவென்றால், இவர்கள் வீழ்ந்து கிடக்கும் பொருளாதாரத்தை, வங்குரோத்து பொருளாதாரத்தை IMFோடு சேர்ந்து, ஏனைய சர்வதேச நிதி நிறுவனங்களோடு சேர்ந்து இவர்கள் ஆட்சி அமைத்தால், மக்கள் விடுதலை முன்னணி ஆட்சி அமைத்தால் அவர்கள் செயற்பட வேண்டியவர்களாக இருக்கிறார்கள். ஒரு கட்டத்திலே கூறப்பட்டது, கோட்டாபய ராஜபக்ஷ அவர்கள் கூட தன்னுடைய நூலிலே கூறியிருக்கிறார், தன்னுடைய பொருளாதார ரீதியாக தன்னை அகற்றினார்கள் என்று கூறியிருக்கிறார். அதாவது பொருளாதார வீழ்ச்சியை இலங்கைக்கு ஏற்படுத்தியமையே அது ஒரு சதி என்றும், தன்னை ஆட்சியிலிருந்து அகற்றியமை என்றும் முன்னாள் ஜனாதிபதி தன்னுடைய நூலிலே கூற வருகிறார். அதனை அவர் நேரடியாக வல்லரசுகள் மீது சுமத்துகிறார். இங்கே ஒரு சர்வதேச பொருளாதார ஒத்துழைப்பு என்பது உள்நாட்டிலே ஆட்சியை கொண்டு செல்வதற்கு மிக அவசியமானது. அது கிடைக்குமா மக்கள் விடுதலை முன்னணிக்கு, தேசிய மக்கள் சக்தி? அவர்கள் பல சவால்களை, புதியவர்கள் என்ற ரீதியில் பல சவால்களை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு நிலை இருக்கலாம். ஏனென்று சொல்லி சொன்னால், தனிய சர்வதேசம் மாத்திரமல்ல, உள்நாட்டிலும் அரசு அலுவலர்கள், இந்த பியூரோக்ரஸி இருக்குதானே, நாட்டினுடைய பியூரோக்ரஸி வந்து எப்படி அவர்களோடு சேர்ந்து வேலை செய்ய போது, ஏற்கனவே இருக்கின்ற கட்டமைப்புகளில் இருந்து நன்றாக ஊறி பிழைத்தவர்கள் எல்லாம் அதில் இருக்க போகிறார்கள் தொடர்ந்து ஏதோ ஒரு மட்டங்களில் உடனடியாக தன்னும். அப்போ அவர்கள் எப்படி வேலை செய்ய போகிறார்கள், யார் இவர்களுக்கு ஆதரவளிக்க போகிறார்கள், யார் இவர்களுக்கு முட்டுக்கட்டையாக இருக்க போகிறார்கள் போன்ற கேள்விகள் இருக்கிறது. ஆனால் அவை பற்றி நான் நினைக்கிறேன், அவர்கள் ஆட்சிக்கு வந்து அதை எப்படி போகிறதுன்றதை வச்சுக்கொண்டு தான் நாங்கள் பார்க்கலாம் என்ன நடக்க போதுன்னு. எனக்கு இப்பொழுது இதில் இருந்து கொண்டு அதை ஸ்பெக்குலேட் பண்ண முடியவில்லை. ஆனால் என்னுடைய அவதானம் என்னென்று சொன்னால், வெளிநாட்டு தரப்புகளை எடுத்துக்கொண்டால் அவர்கள் ஏதோ ஒரு வகையில் இவர்கள் ஆட்சிக்கு வந்தால் அவர்களை ஏற்றுக்கொண்டு அவர்களோடு வேலை செய்ய வேண்டிய நிலைக்குத்தான் வெளிநாட்டு தரப்பினரும் போக வேண்டிய ஒரு தேவை வரப்போகிறது. இதில் நாங்கள் முக்கியமாக சிந்திக்க வேண்டியது என்னென்று சொல்லி சொன்னால், இவ்வாறு பல்வேறு சக்திகளோட இந்த புதிய அரசாங்கம், அது மக்கள் விடுதலை முன்னணி அரசாங்கமோ வேறு அரசாங்கமோ இதென்றாலும் அது ஈடுபடுகின்ற பொழுது அதால் மக்களுக்கு என்ன நன்மைகள் தீமைகள் வரப்போதுன்றது வந்து நாங்கள் ஆழமாக பார்க்க வேண்டிய விஷயம். IMFோட வந்து இவர்களும் இதே போக்கிலேயே இப்பொழுது இருக்கிற ரணில் விக்ரமசிங்க அரசாங்கம் மேற்கொண்டிருக்கின்ற இந்த உடன்படிக்கை மாதிரி அதனுடைய அந்த டேர்ம்ஸ்லேயே தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கமும் போகுமாக இருந்தால்
அங்கே மக்கள் அதிலேருந்து எந்த விதமான திருப்தியும் அடையப் போவதில்லை. அது மீண்டும் ஒரு விதமான ஒரு குழப்பமான நிலைக்குத்தான் அது நாட்டை இட்டு செல்லும். அதே நேரத்திலே வேறு இனவாத சக்திகள் மீண்டும் தலையெடுக்கிறதுக்கு கூட அது வழிவகுக்கலாம். ஆகவே மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு நாங்கள் இந்த அரசாங்கத்தை தேர்தலுக்கு பிறகும் அப்படி புஷ் பண்ண போகிறோம்ன்றது மிக முக்கியம். அது எந்த அரசாங்கம் வந்தாலும் அது மிக அடிப்படையான ஒரு விஷயமாக இருக்குது. இந்த விஷயத்தில் நான் என்ன சொல்வேன் என்று சொன்னால், தேசிய மக்கள் சக்தியினுடைய பொருளாதார ரீதியான சில கருத்துக்களை பார்க்கின்ற பொழுது அவர்கள் IMF-ஓடு சேர்ந்து வேலை செய்ய போகிறதாக சொல்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய மேடைகளில் அவர்கள் எப்படி அதை ரீநெகோஷியேட் பண்ண போகிறார்கள் என்பது பற்றி இன்னும் ஒரு தெளிவான ஒரு விளக்கம் இல்லை. அதை எப்படி செய்து எப்படி மக்கள் மத்தியில் ஒரு விலை குறைப்புகளை அல்லது பொருளாதார ரீதியான மக்கள் எதிர்கொள்கின்ற சுமைகளை எப்படி குறைக்க போகிறார்கள் என்பது அதை செய்யலை. அதுக்கு வெளியில் இருந்து மக்கள் இயக்கங்களுடைய ஒரு ப்ரெஷர் தொடர்ந்தும் இருக்க வேண்டிய தேவை இருக்குது. அப்போ அதை நாங்கள் எப்படி செய்ய போகிறோம், எப்படியான விமர்சனத்தை நாங்கள் முன்வைக்க போகிறோம், எப்படி மக்கள் சார்பாக அடித்தட்டு மக்களை பாதிக்காத வகையில் ஒரு பொருளாதாரத்தை எப்படி உருவாக்குறதுன்றதுக்கான ஒரு திசையில் தேசிய மக்கள் சக்தியை திருப்பவன். நான் நினைக்கல அவர்கள் மற்றவர்கள் சொல்கிற போல ஒரு பாரம்பரியமான ஒரு கம்யூனிச கட்சி மாதிரியோ அல்லது உழைக்கும் மக்களினுடைய நலன்களை ஏனையவற்றுக்கு தான் முன்னுரிமை கொடுக்கின்ற ஒரு கட்சியாகவோ நான் இன்று அவர்களை பார்க்கவில்லை. இந்த கம்யூனிஸ்ட் பயம் என்றது கூட எனக்கு அந்த பயம் இல்லை. என்னுடைய இருக்கின்ற பயம் இவர்கள் முழுமையான ஒரு நவதாராளவாதத்துக்குள்ளே போய் IMF-க்குள்ளே அந்த இப்பொழுது இருக்கின்ற IMF எப்படியே தொடர்ந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதன் மூலம் மக்களுடைய வாழ்க்கை செலவுகளை இன்னும் கூட்டுறதோ அல்லது அதை குறைக்காமல் விட்டுருவார்களோ அந்த மாதிரியான பயம் ஒன்று இருக்கிறது. அந்த பயம் அதைத்தான் நான் நினைக்கிறேன் நாங்கள் எப்படி கையாள போகிறோம் என்றது மிக முக்கியமாக. நீங்கள் கூறுகிறீர்கள் மக்கள் விடுதலை முன்னணி அதனுடைய தேசிய மக்கள் சக்தியை ஒரு கம்யூனிச கட்சியாக பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை என்று என்ன காரணங்களை கூறுவீர்கள்? அவர்களுடைய பொருளாதார விஷனை எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் அவர்கள் இப்பொழுது இருக்கின்ற ஒரு மோசமான நவதாராளவாத பொருளாதாரத்தை பற்றி கூட அவர்கள் ஒரு விமர்சனத்தை வெளிப்படையான முறையில் வைக்க இல்லை. தேர்தல் விஞ்ஞானத்தை எடுத்துக்கொண்டால் அரசியல் கூட்டங்களை எடுத்துக்கொண்டாலும் கூட அது பற்றின ஒரு ஆழமான ஒரு இடதுசாரி அரசியல் பொருளாதார நிலைப்பாட்டில் இருந்து வைக்க வேண்டிய ஒரு விமர்சனம் இருக்குத்தானே. ஒரு பாரம்பரியமான ஒரு இடதுசாரி கட்சியால் வைக்க வேண்டிய விமர்சனம். இப்போ நான் நினைக்கிறேன் இந்தியாவில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா CPIM அதை பற்றி கதைக்கும், ஆழமாக கதைக்கக்கூடிய ஒரு கட்சி. சீதாராம் யெச்சூரி இப்பொழுது மறைந்திருக்கிறார். அவருடைய ஒரு பேச்சில் சோசியலிசம் தான் எங்களுக்கு ஒரு மாற்று பொருளாதாரத்தை கொண்டு வரும் என்ற அப்படியான ஒரு பார்வையை அவர்கள் வைத்திருக்கிறார். இன்று தேசிய மக்கள் சக்தியை எடுத்து பார்த்தால் அவர்கள் அந்த மாதிரியான கருத்துக்களை அவர்கள் வைப்பது போன்று ஒன்றையுமே காணவில்லை. அவர்களுடைய பிரச்சார கூட்டங்களில் பெரிய பிஸ்னஸ் முதலாளிகளும் இருக்கிறதையும் நாங்கள் சில நேரங்களில் காண்றோம். சிலர் சொல்கிறார்கள் அவர்கள் மார்க்சிஸ்டுகள் இல்லை என்றதால தான் நாங்கள் அவைக்கு சப்போர்ட் பண்ணுறோம்னும் ஒரு பக்கத்தில் அப்படியான ஒரு ஆர்கியூமெண்ட்டும் வருகிறது. ஆகவே இந்த பொருளாதார ரீதியான பிரச்சனைகளை இன்றைக்கு மிகவும் ஆழமாகவும் ஆக்கபூர்வமாகவும் கதைக்கிற ஒரு முன்னணி தான் இந்த அறகலைய மக்கள் போராட்ட முன்னணியாக எழுச்சி பெற்றிருக்கின்ற அந்த அமைப்பு. அவர்களுடைய போபகையினுடைய ஜனாதிபதி தேர்தல் வேட்பாளராக இருக்கிறார். ஆகவே இந்த தேசிய மக்கள் சக்தியை பற்றின விமர்சனங்கள் இருக்குத்தானே. இதில் நாங்கள் எந்த விமர்சனங்களை சீர்தூக்கி பார்த்து எந்த விமர்சனங்களை நாங்கள் முன்னுரிமைப்படுத்தி அந்த விமர்சனங்களின் அடிப்படையில் மக்கள் அரசியலை கொண்டு போகணும் என்று பார்க்கலாம். ஒன்று மக்கள் போராட்ட முன்னணியைச் சேர்ந்தவர்களால் வைக்கப்படுகின்ற நவதாராளவாதம் தொடர்பான விமர்சனங்களும் அந்த எப்படி தேசிய மக்கள் சக்தி அந்த விமர்சனத்தை முன்வைக்க தவறி இருக்கின்றவர்கள் சுட்டி காட்டுறதும் அவர்கள் இந்த நவதாராளவாதத்தை பற்றி ஆழமாக வைக்கின்ற அந்த விமர்சனத்தின் ஊடாக நாங்கள் எப்படி ஒரு அரசியல் எதிர்காலத்தை தேர்தலுக்கு பிறகு கொண்டு போகிறோம் என்றதில் அது மிக முக்கியமான ஒரு பங்கை வகிக்க போகுது. ரெண்டாவது நாட்டினுடைய சிறுபான்மை தரப்புகளால் முன்வைக்கப்படுகின்ற விமர்சனம். உதாரணத்துக்கு சுமந்திரன் அண்மையில் கதைத்த போது சொன்னார் அருணகுமாரனுடைய பேச்சினை தான் இனவாதமாக சொல்லவில்லை என்று சொன்னார். ஆனால் அதே நேரம் சொன்னார் நீங்கள் கதைக்கிற மாற்றம் ஒன்று, அந்த மாற்றத்துக்கு நாங்கள் தயார், ஆனால் இதை விட ஒரு நீண்ட மாற்றத்தை பற்றி நாங்கள் கனகாலமாக கதைச்சு கொண்டு வந்திருக்கிறோம். ரைட், அது அதிகார பரவலாக்களாக இருக்கலாம், அல்லது சிங்கள பௌத்த தேசிய கட்டமைப்பை இல்லாமல் செய்கிறதாக இருக்கலாம், அல்லது பௌத்தத்துக்கு முன்னுரிமை கொடுக்கின்ற அந்த க்ளோஸை கான்ஸ்டிடியூஷன்லேருந்து எடுக்கிறதாக இருக்கலாம். அப்படியான விமர்சனங்கள் எங்களுக்கு தொடர்ந்தும் முக்கியமான விமர்சனங்களாக இருக்க போகுது. அதுன்ற அடிப்படையில் தான் நான் நினைக்கிறேன் நாங்கள் தேர்தலுக்கு பிறகு எப்படியான ஒரு தன்மை, அதாவது தேசிய மக்கள் சக்தி வெற்றி பெற்று அனுராகுமார ஜனாதிபதியாக வந்தால்
இந்த விமர்சனங்கள் என்ன இந்த விஷயங்களில் எங்கள்கிட்ட தேசிய மக்கள் சக்திகிட்ட போதாமைகள் இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். இந்த விஷயங்களில் அவர்களுடைய அந்த அந்த அவர்களுடைய கருத்துக்களை பார்க்கல அதில் ஒரு சிங்கள மையவாதம் ஒழிச்சிருக்குது. அது அவர்கள் சொல்கிறார்கள் தாங்கள் இன ரீதியாக எல்லாரையும் ஐக்கியப்படுத்துவோம். ஆனால் அதில் ஒரு சிங்கள மையவாதம் இருக்குது. அல்லாட்டிக்கு அந்த மாற்றத்தை பற்றி அனுரகுமாரை இப்படி கதைச்சிருக்க மாட்டார் யாழ்ப்பாணத்தில் வந்து. ரைட், நாங்கள் எல்லாரும் மாறுறோம், நீங்கள் வராமல் இருந்தால் உங்களை எல்லாரும் சிங்கள மக்கள் அதை எதிர்ப்பார்களோ வெறுப்பார்களோ என்று சொல்கிறது வந்து சிங்கள மக்களால் அல்லது தெற்கில் எது மாற்றம் என்று சொல்லப்படுகின்ற மாற்றம்தான் மாற்றம். இங்கே இருக்கிற அந்த மாற்றம் பற்றி எவ்வளவோ காலமாக நடந்து கொண்டிருக்கிற அந்த சம்பாசனைகளை வந்து அவர் ரெக்கக்னைஸ் பண்ணல. அதில் ஒரு 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 சிங்கள மையவாதம் அதில் இருக்குது. அதாவது சிங்கள மக்கள் புதிய பாதை ஒன்றுக்கு வருகிறார்கள், புதிய மாற்றம் ஒன்றுக்கு வருகிறார்கள், மாற்றப் போகிறார்கள், அந்த மாற்றத்தோடு நீங்களும் நில்லுங்கள், பங்களியுங்கள் என்று கேட்கிறார். தமிழ் மக்கள் எதிர்பார்க்கின்ற உரிமை குரல்களுக்கான உரிமை வளங்களுக்கான மாற்றம் என்னவென்று அவர் கூறவில்லை என்று அவர் அதாவது அந்த அந்த நீண்ட மாற்றத்தை அந்த மாற்றம் என்று சொல்லேக்கில் அந்த மாற்றத்தை வந்து மாற்றத்தில் ஒரு மாற்றம் யார் சொல்கிற மாற்றம் இங்கே மாற்றமாக முன்னிறுத்தப்படுது என்று சொன்னால் சிங்கள மக்கள் கேட்குற மாற்றம் தான் அந்த மாற்றமாக முன்னிறுத்தப்படுது. இப்போ தமிழ் மக்கள் முஸ்லீம் மக்கள் எல்லாரும் கனகாலமாக மலைய மக்கள் மாற்றங்களை பற்றி கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறார், அரசியல் ரீதியாக இனத்துவ ரீதியான மாற்றங்களை. அப்போ அந்த மாற்றம் உதாரணத்துக்கு அவர் சொல்லல. அனுரகுமார் திசாநாயக்க சமூக பொருளாதார மாற்றங்களோடு மறுசீரமைப்போடு தமிழ் மக்களை இணைய சொல்கிறார் அவருடைய கருத்திலே. ஆனால் அதில் என்ன பிரச்சனைன்னு சொன்னால் இப்போ இதே மாதிரி அவர் போய் குருநாகல்லையோ அல்லது அம்பாந்தோட்டையிலையோ பேசுகின்ற பொழுது தமிழ் மக்கள் ஒரு அதிகார பரவலாக்களையோ ஒரு இன சமத்துவத்தையோ ஏதோ கோரி அவர்கள் ஒரு மாற்றத்துக்காக கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அந்த மாற்றத்தை கொடுக்க வேண்டிய நேரம் வந்து விட்டது. நான் அந்த மாற்றத்துக்காக வேலை செய்கிறவரால் சிங்கள மக்களை நீங்கள் வந்து இந்த மாற்றத்துக்கான கோரிக்கை இணையுங்கள் என்று சொல்லி அவர் அந்த கோரிக்கையை அவர்களுக்கு சொல்ல இல்லை. அதான் நாங்கள் கேட்க வேண்டிய விஷயம். ஆனால் அதே மாதிரியான பல கோரிக்கைகளை நான் நினைக்கிறேன் இந்த மக்கள் போராட்ட முன்னணியினர் வந்து முன்னிறுத்தி வருகிறார்கள். அவர்களுடைய பிரச்சார கூட்டங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா இன அழிப்பை பற்றி அவர்கள் பேசியிருக்கிறார்கள், பௌத்தத்துக்கு முன்னுரிமை கொடுக்கின்றதை பற்றி, அது அந்த யாப்பு மாற்றப்படுவதென்ற முக்கியத்துவத்தை பற்றி பேசியிருக்கிறார்கள், சுயாட்சியை பற்றி பேசியிருக்கிறார்கள். அப்படி ஒரு இன்னுமொரு இடதுசாரி அரசியல் ஒன்று இப்பொழுதும் மேலெழுந்து வருகிறது. அதனுடைய முக்கியத்துவம் வந்து நான் நினைக்கிறேன் எங்களுக்கு தொடர்ந்தும் அதன் முக்கியத்துவம் தேவையாக இருக்க போகிறது. அனுரகுமாரை வெண்டாலும் நாங்கள் அது எல்லாம் எங்களுக்கு நல்ல மாற்றம் வந்துட்டு இருந்தால் அதோட நாங்கள் சுருங்கி இருக்க வேண்டிய தேவை இல்லை. மாற்றத்தை பற்றி நாங்கள் அதுக்கு மேலாலையும் சிந்திக்க வேணும் என்றதான். மற்றொரு முக்கியமான விடயம் இப்பொழுது தமிழ் தேசிய கட்சிகளும் தமிழ் சிவில் சமூகமும் இணைந்து தமிழ் தேசிய பொது கட்டமைப்பை உருவாக்கி தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்தியிருக்கிறார்கள். அடிப்படையிலே அவர்கள் கூறுகிறார்கள் ஐக்கியம், தமிழர்கள் மத்தியிலே தமிழ் அரசியல் பிரிவுகள் மத்தியிலே கட்சிகள் மத்தியிலே ஐக்கியத்தை ஏற்படுத்த வேண்டும், ஒரு அரசியல் புத்துணர்வை உருவாக்க வேண்டும். அந்த இரண்டுக்கும் அப்பால் அவர்கள் விஞ்ஞாபனத்திலே தமிழ் மக்களினுடைய ஆஸ்பிரேஷன்ஸ் அபிலாஷைகள், தமிழ் மக்களுடைய சோஷியோ பொலிட்டிக்கல் சோஷியோ இக்கானமிக் ஆஸ்பிரேஷன்ஸ் சமூக பொருளாதார சமூக அரசியல் அபிலாஷைகளை எல்லாம் பேசியிருக்கிறார்கள், நிலத்தொடர்ச்சியை பற்றி பேசியிருக்கிறார்கள். இந்த கட்டத்திலே நீங்கள் ஒரு தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பாக தமிழ் சமூகத்திற்கு ஆக்கபூர்வமாக என்ன கூறுகிறீர்கள், என்ன கூற விரும்புவீர்கள்? நான் நினைக்கிறேன் ஒரு தேர்தலை அணுகுகின்ற பொழுதோ அல்லது ஒரு குறிப்பிட்ட தருணத்தில் இருக்கின்ற வரலாற்று சூழலை அணுகுகின்ற பொழுதோ அதை பற்றி நாங்கள் மிக கவனமாக ஆராய வேண்டும். எங்களுடைய எதிர்காலத்தை பற்றி நாங்கள் யோசிக்கல. தனியாக நான் முதலே சொன்ன மாதிரி இந்த கட்டமைப்பு இந்த தமிழ் தேசிய பொது கட்டமைப்பு என்பது வந்து வெறுமனே ஒரு இன ரீதியான அரசியலை மாத்திரம் அடிப்படையாக கொண்ட ஒரு அமைப்பு. அது இலங்கையினுடைய அரசை வெறுமனே இன ரீதியாக மாத்திரம்தான் பார்க்கின்றது. அது தமிழ் தேசிய அரசியல்லையே இருக்கின்ற ஒரு ஊறிப்போன விடயம். அதுதான் அவர்களால் அதற்கு மேலால் சிந்திக்க முடியாது. ஏனென்று சொன்னால் அவர்கள் அரசை விளங்கிக் கொள்வது அரசுக்கு தனியோர் இனப்பரிமாணம் மட்டும்தான் இருக்குது. அதுக்கு வர்க்க பரிமாணம் இருக்குதா, அதுக்கு பால் ரீதியான பரிமாணம் இருக்குதா, சாதி ரீதியான பரிமாணம் இருக்குதா, இதொன்றையும் பற்றி பார்க்கிறேன். அதே மாதிரி மக்களை விளங்கிக் கொள்ளைகளையும் அவைக்கு இன ரீதியான பரிமாணம் மட்டும்தான் இருக்கிறது என்று சொல்லி யோசிக்கிறேன். இது வந்து ஒரு மேல்தட்டு வர்க்க சிந்தனை.
அவர்களுக்கு வந்து அவர்களுக்கு அந்த வர்க்கத்தை சேர்ந்தவர்களுக்கு வேணுமான்னு சொன்னால் அவர்களுக்கு அதுதான் பிரச்சனையாக இருக்கலாம். இனம் மட்டும்தான் பிரச்சனை, மற்ற வழியில் அவர்கள் எல்லாம் ஓகேயா இருக்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடும். அப்போ அவர்கள் அந்த அரசியலை விளங்கி கொள்ள இப்போ இனத்துவத்தை பற்றி கதைக்க வேண்டாம் என்று சொல்லு. ஆனால் இனத்துவத்தை பற்றி கதைக்கின்ற பொழுது கூட அது எப்படி வர்க்கத்தோட பாலோட சாதியத்தோட எல்லாம் தொடர்புபட்ட ஒரு இன்டர்செக்ஷனாக தான் அது வேலை செய்யுதுன்றதை எங்களுடைய தமிழ் தேசிய அரசியல்வாதிகளோ அல்லது தமிழ் தேசியத்தை முன்னெடுக்கின்ற சிவில் சமூக தரப்புகளோ இவர்கள் ஒவ்வொருமே அதை ஒரு காலமே முன்னிறுத்தி வலியுறுத்தி அதை விளங்கி கொண்டது மாதிரி தெரியல. அப்போ நாட்டில் வந்து இன்றைக்கு ஒரு பொருளாதார நெருக்கடி நடக்குது. அது எங்களுடைய சமூகத்தை சேர்ந்த மக்களை மிக மோசமாக பாதிச்சிருக்குது. தமிழ் மக்களையும், போரால பாதிக்கப்பட்ட மக்களை, சாதிய ரீதியாக பல காலமாக ஒதுக்கப்பட்ட மக்களை எல்லாம் இந்த பொருளாதார நெருக்கடி மோசமாக பாதித்து கொண்டிருக்குது. அப்போ அப்படியான ஒரு தேர்தலில் நாங்கள் தனியாக ஒரு இன ரீதியான விஷயத்தை மாத்திரம் முன் வச்சுத்தான் இந்த தேர்தலில் ஒரு பொது வேட்பாளரை வச்சு கேட்க வேணும் என்றது வந்து என்னை பொறுத்தமட்டில் ஒரு பொருத்தமற்ற ஒரு செயலாகத்தான் நான் பார்க்குறேன். அதுவும் பாராளுமன்ற தேர்தல் இன்னொன்று இருக்குது. அதில் உங்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்களை ரைஸ் பண்ணுறதுக்கு இன்னும் ஒரு தேர்தலுக்கான ஒரு சந்தர்ப்பம் இருக்குது. அந்த தேர்தலில் இன ரீதியான விஷயங்களை முன்னிறுத்தி நீங்கள் கேட்கலாம். முதலும் அப்படியெல்லாம் கேட்டுக்கொண்டு வந்திருக்கிறீர்கள். அப்போ அதுக்கு ஒரு சந்தர்ப்பம் இருக்கேக்கல இந்த தேர்தலில் தான் நாங்கள் போயிருந்து இனத்துவத்தை கட்டாயம் கதைக்க வேணுமென்றது அது எனக்கு அதனால் என்ன இருக்குன்னு தெரியவில்லை. என்னவென்றால் இலங்கையினுடைய அரசியல் யாப்பு ரீதியாக இலங்கையினுடைய தேர்தல் சட்டங்கள், குறிப்பாக ஜனாதிபதி தேர்தல் சட்டம், இலங்கையிலே சட்டபூர்வமாகவே யாருமே ஜனாதிபதி வேட்பாளராக நிற்கலாம். ஒரு தமிழ் பொது வேட்பாளராக தமிழ் மக்களுக்கான அபிலாஷைகள், உரிமைகளின் குறியீடாக அரியநேந்திரன் அவர்களை தமிழ் தேசிய பொது கட்டமைப்பு நிறுத்தியிருக்கிறது. ஒரு வரலாற்று காலகட்டத்திலே நிறுத்தியிருக்கிறது. அவர் ஜனாதிபதியாக வருவதற்கு அல்ல, ஒரு குறியீடாக. அவர்கள் கூறுகிறார்கள், சிங்கள சமுதாயத்துக்கும் சர்வதேசத்துக்கும் எங்களுக்கு நடந்த இறுதிப்போர் கொடுமைகளையும் அதே வேளையிலே மீள நிகழாமையையும் வலியுறுத்துவதற்காகவும் அதே வேளையிலே அங்கே காணாமல் போனவர்கள் அழிக்கப்பட்டவர்களுக்கான நீதியை வழங்குவதற்காகவும் தொடர்பான விசாரணைகளை கோரிக்கையாக முன்வைத்தும், சர்வதேச விசாரணைகளை கோரிக்கையாக முன்வைத்தும், அதே வேளையிலே வடக்கு கிழக்கு இணைந்த தமிழர் பாரம்பரிய பூமிக்குரிய அரசியல் பொருளாதார உரிமைகளை வலியுறுத்தியும் அவர் நிறுத்தப்பட்டிருக்கிறார். அவரை ஆதரிக்க வேண்டியது தமிழ் மக்களினுடைய தார்மீக கடமையாக உங்களுடைய மனச்சாட்சிக்குள் தெரியவில்லையா? நான் அப்படி யோசிக்கவில்லை. ஏன்னா தமிழ் மக்கள் என்று சொல்லுகின்ற பொழுது அதில் பலருக்கு பலவிதமான ஆஸ்பிரன் சொன்ன மாதிரி ரைட், அவரவர்களுக்கு எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கலாம். அவர்கள் வந்து அவர் சில பேர் யோசிக்கலாம். ஓகே, நான் இன்னொரு கேள்வியை கேட்கலாம். இப்படி ஒரு பொது கட்டமைப்பு எல்லாருமாக சேர்ந்து பாராளுமன்ற தேர்தலே அவர்கள் எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து இதே மாதிரியான ஒரு கோரிக்கையை முன் வச்சு கேட்க முடியாது. ஏன்னா அங்கே எல்லாம் ஒருத்தர் போட்டி போட வேண்டி வரும். இப்போ யார் வெல்றது, யார் தோக்குறது, யாருக்கு இடம் கொடுக்குறதுன்றது வரும். அப்போ அப்படியான ஒரு சூழ்நிலை வரைக்கும் அவர்களால் பாராளுமன்ற தேர்தலில் இதே விஷயத்தை பாராளுமன்ற தேர்தலையும் செய்யலாம் தானே. அதுக்கேன் செய்ய முடியாமல் இருக்கிறது? ஒற்றுமையாக செயற்பட்டு ஒரு கட்டமைப்பை உருவாக்கி கேட்கறதுக்கு அதுக்கு அவர்களால் முடியாமல் இருக்கிறது. ஜனாதிபதி தேர்தலில் தான் அதை கட்டாயம் செய்யணுமான்ற கேள்வி வரையில் மக்களுக்கு பல்வேறு விதமான தேவைகள் இருக்கலாம். மக்கள் சிலவளை யோசிக்கலாம், இவர்கள் இப்படி செய்கின்ற இந்த அரசியல் முன்னெடுப்பு வந்து உடனடியாக எங்களுக்கு ஒரு விதமான பலனையும் தரப்போறதில்லை. ஆனால் நாங்கள் சிங்கள மக்களோடு சேர்ந்து ஒரு அணியில் வந்து நாங்கள் பயணிக்கின்ற பொழுது சிறிதாக மாற்றங்களை நாங்கள் கொண்டு வரலாம் என்று மக்கள் யோசிக்கக்கூடும். அப்போ இப்படியான அல்லது தங்களுடைய பொருளாதார பிரச்சனையை தீர்க்கிறதுக்கான ஒரு அரசியல் தலைவரை தெரிவு செய்கிறதான் தமிழ் மக்களில் இருக்கிற பல பொருளாதார ரீதியாக பாதிக்கப்பட்ட மக்களின் ஒரு தெரிவாக கூட இன்றைக்கு இருக்கலாம். நீங்கள் தமிழ் தேசிய அரசியலை முன் வச்சு கொண்டு போனாலும் மக்களுடைய பொருளாதாரத்துக்காக யார் தமக்கு வேலையை பெற்றுக் கொடுப்பார்கள், யார் தம்மோட வாழ்க்கையில் வறுமை இல்லாமல் செய்வார்கள் என்றதுக்காக வேலை செய்கிற தமிழ் அரசியல்வாதிகள், தமிழ் தேசியத்தோடு தொடர்பற்ற அரசியல்வாதிகளுக்கும் கூட மக்கள் கணிசமான அளவில் எங்களுடைய பிரதேசங்களில் காலங்காலமாக வாக்களித்து வந்திருக்கிறார்கள். ஆகவே இந்த தமிழ் என்றது வந்து ஒரு ஒற்றுமையாக என்ன சொல்கிற ஒரு ஹோமோஜீனஸான எல்லாரும் ஒரே மாதிரி தான் சிந்திக்கிறன்ற ஒரு நிலை இல்லை. அந்தந்த தருணங்களில் எப்படி ஒரு தேர்தலை எப்படி மக்கள் பயன்படுத்த போகிறார்கள், எப்படியான ஒரு கூட்டு அணியை வந்தவர்கள் உருவாக்க போகிறார்கள், இது எல்லாத்தையும் சிந்தித்துத்தான் மக்கள் வாக்களிப்பார்களே ஒழிய அவர்களுக்கு கட்டாயம் இவர்களுக்குத்தான் வாக்களிக்க வேண்டும் என்ற ஒரு தார்மீக கடமை இருக்கிறதாக தெரியவில்லை. இப்போ அவர்கள் தங்களுடைய பொருளாதார மீட்சிக்கு எப்படி இப்போ பொதுக்கட்டமைப்பினுடைய வேட்பாளர் உதவி செய்ய போகிறார்?
என்றதுக்கு அவர்கிட்ட என்ன நிகழ்ச்சி திட்டம் இருக்கிறது, அல்லது அவரால் அதை செய்ய முடியுமா, அவர் IMF-ஓட நெகோசியேட் பண்ண போகிறாரா, என்ன நடக்க போகுது, அது ஒரு பிரச்சனை ஆக்களுக்கு என்னென்னு சொல்லி ரைட். அப்போ அதுக்கு என்ன தீர்வு, அதை யார் செய்ய போயினோம்ன்ற கேள்வி ஒரு தமிழ் மக்கள்கிட்ட ஒரு தமிழ் மனிதனுடைய மனதில் அந்த கேள்வி எழலாம். அது ஒரு லெஜிட்டிமேட்டான கேள்வி. அதை நாங்கள் அவர் தார்மீகம் இல்லாமல் அவர் யோசிக்கிறார், அவர் இன ஒற்றுமையை பாதிக்கிறார் என்று சொல்லி நாங்கள் சொல்ல முடியாது. யாரும் எலெக்ஷனில் கேட்கலாம், அதில் ஒரு பிழையும் இல்லை, எந்த ஆஸ்பிரேஷனை முன்வைத்தும் கேட்கலாம், அதில் ஒன்றும் இல்லை. ஆனால் அந்த கட்டாயம் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த தார்மீகமாக அது சரியா பிழையான்றது ஒரு பிரச்சனைக்குரிய விஷயம் என்று தான் நான் நினைக்கிறேன். அது அப்படி ஃப்ரேம் பண்ணுறது. வடக்கினுடைய புத்திஜீவிகள் மத்தியிலே தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பாக பொதுவாக என்ன கருத்து நிலவுகிறது? நான் உங்களுடைய கருத்தை கேட்கவில்லை. நான் அதை பற்றி எனக்கு சரியாக என்னென்னு தெரியவில்லை. அதில் புத்திஜீவிகள் மத்தியிலையும் ஒரு விதமான நான் அதை ஆக்களோட கதைச்சமத்தில் பார்க்கின்ற பொழுது ஒரு ஃப்ராக்சர்டாகத்தான் ஆக்கள் இருக்கிற மாதிரி தெரியுது. சிலர் அது தேவை என்று சொல்கிறார்கள், சிலர் அதுக்கு அது ஒரு விஷப்பரீட்சை என்று சொல்கிறார்கள், சில பேர் இது இந்த எலெக்ஷனுக்கு தேவையில்லை என்று சொல்கிற மாதிரி அப்படி வேறுபட்ட கருத்துக்கள் தான் இருக்கக்கூடிய. எனக்கு இதில் ஒரு என்ன மாதிரியான ஒரு ஒப்பீனியன் இருக்குன்றதை பற்றி எனக்கு முழுமையாக தெரியவில்லை. என்ன சாதாரண மக்களும் அப்படித்தான் இருக்கிறார்கள். சாதாரண மக்கள் மத்தியிலே நாங்கள் அதை தான் பார்க்குறோம். இந்த முறை வார எலெக்ஷனில் மிகவும் ஒரு பிளவுபட்ட முறையில் தான் நான் நினைக்கிறேன் வாக்குகள் கூட வர்றதுக்கு கூடிய அளவில் சந்தர்ப்பம் இருக்குது. போன முறை ஜனாதிபதி தேர்தல் எடுத்துக்கொண்டால் நாங்கள் பெரும்பாலும் ஒரு ராஜபக்ச எலெக்ஷனில் இருந்தபடியால் அதுக்கு எதிராக இருந்த வெல்லக்கூடிய வேட்பாளருக்கு வாக்குகள் கிடைத்தது. இந்த முறை அந்த வாக்குகள் கூட பல்வேறு திசைகளில் போகலாம் போல இருக்குது. சஜித் பிரேமதாசர், ரணில் விக்ரமசிங்க, அனுரகுமார் பொது வேட்பாளர், இப்படி பலரும் அதை பெறப்போகிறாள்னு தான் தெரியுது. அதை என்னத்தை வெளிக்காட்டு அதில் இருக்கிற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னு சொன்னால், நாங்கள் எப்பவும் மக்களை ஒரு 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 விதமாக சிந்திப்பவர்களாக நாங்கள் பார்க்க பழகிட்டோம். இல்லை ஒரு அடையாளத்துக்கு பின்னுக்கு தான் அவர்கள் எப்பொழுதும் இருப்பார்கள். அப்படி இல்லை, மக்களின் வாழ்க்கை அப்படிப்பட்டதல்ல. அது பல்வேறு அடையாளங்களோடையும் பல்வேறு நெருக்குவாரங்களோடையும் தொடர்புபட்டது. 30க்கும் மேற்பட்ட வேட்பாளர்கள், கிட்டத்தட்ட 39 வேட்பாளர்கள் மத்தியிலே இலங்கையிலே ஏராளமான பெண்ணுரிமை அமைப்புகள் இருக்கின்றன. இலங்கையிலே ஏராளமான பெண் அறிஞர்கள் இருக்கிறார்கள், பெண் நிர்வாகிகள் இருக்கிறார்கள். உலகத்திற்கே பெண் பிரதமரை ஈர்ந்தளித்த நாடு ஸ்ரீமாவு பண்டாரநாயக்கா அம்மையார் அவர்கள். அவ்வாறெல்லாம் பெண்கள் உச்ச தலைமை பண்புகளோடு இருந்தும் கல்வியோடு இருந்தும் அறிவோடு இருந்தும் ஆற்றலோடு இருந்தும் ஒரு ஜனாதிபதி வேட்பாளர் ஒரு மருந்துக்கு கூட ஒரு பெண் பிரஜை முன்வரவில்லையே என்று நினைக்கிறீர்கள்? என்னை பொறுத்த மட்டும் நாட்டினுடைய அரசியலில் பெண்களுடைய பங்களிப்பு பொதுவாகவே குறைவாகத்தான் இருக்கிறது. ஏனென்று சொன்னால் நாங்கள் அரசியலை பற்றி சிந்திக்கல, அதை ஒரு ஆண்களுக்குரிய இடமாக அதை பார்க்க பழகின முறையும், மற்றது அந்த அரசியலில் பெண்கள் ஈடுபடுவதற்கான சந்தர்ப்பங்கள், அவர்களுக்கு ஏற்கனவே இருக்கின்ற பொறுப்புகள், குடும்ப பொறுப்புகள், இப்படி பல்வேறுபட்ட சூழ்நிலைகளுக்கு மத்தியில் தான் பெண்கள் ஏனைய விஷயங்களை செய்கிறார். அவர்களுக்கு எப்பொழுதுமே இன்னொரு அடிஷனலான ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எங்களுடைய சமூக கட்டமைப்பில் அது இருக்குது. அப்போ அதுகளில் ஒரு விதமான மாற்றம் இல்லாமல் இருக்கின்ற ஒரு சூழ்நிலையில், மற்றது இந்த பிரச்சாரங்கள் நடக்கின்ற முறைகள் எல்லாமே ஒரு விதமான ஒரு ஆண் ஹீரோவை மையமாக வச்சுக்கொண்டு தான் இந்த தேர்தல் ஆண் திமிர்த்தனத்தோடு தான் நடக்கிறது. ஒரு அந்த கட்டமைப்பு, அந்த கலாச்சாரம், அதை எல்லாத்தையும் பார்த்தால் எங்களுக்கு அதுதான் அதில் தெரியுது. ஜனாதிபதி தேர்தலை எடுத்துக்கொண்டால் அந்த தேர்தலை ஒரு நபரை மையமாக வச்ச ஒரு இண்டிவிஜுவலை ஒரு மேலே மையமாக வச்சு, அதில் சந்திரிகா குமாரதுங்க வெற்றி பெற்று ஜனாதிபதியாக வந்தவர். ஆனால் நாங்கள் அதையும் பார்க்கணும். அவள் இந்த குடும்பத்தில் இருந்து வந்தால் அவன் அப்பா பிரைம் மினிஸ்டர், அம்மா பிரைம் மினிஸ்டர், கணவர் ஒரு பெரிய பிரபலமான திரைப்பட நடிகராக இருந்து அரசியலில் ஈடுபட்டவர். அப்போ அந்த சக்திகளோடு தான் அவவும் அதுக்குள்ளே அதில் வெல்லக்கூடியதாக இருந்தது. அவள் ஒரு சாதாரணமான ஒரு அடித்தளத்தில் இருந்து வந்த ஒரு பெண்மணி அல்ல. அப்போ வர்க்கம், பால், இப்படி பல விஷயங்கள் தொடர்போடு இருக்குது. அதே நேரம் நாங்கள் இன்னொன்றையும் பார்க்கணும். என்னென்று சொல்லி சொன்னால், இந்த ஜனாதிபதி தேர்தல் என்றதும் ஒரு விதமான ஒரு நிறைவேற்று அதிகாரம், ஒரு சர்வாதிகாரத்தன்மை மிக்க ஒரு பதவி. இந்த பதவி அது ஒரு நெருக்குவாரத்துக்குரியது. அப்போ அது மாற்றப்பட வேண்டுமென்று நாங்கள் காலங்காலமாக கோரிக்கை விடுத்து கொண்டும் வந்திருக்கிறோம். அப்போ அது மாத்திரன்னு சொல்லி அரசியல் கட்சிகள் எல்லாம் எவ்வளவோ உறுதிப்பாடுகள் கொடுத்து ஒவ்வொரு தேர்தலையும் ஆனால் ஒருத்தரும் அதை செய்யவும் இல்லை. இனி அனுராகுமாரை கூட வந்தால் செய்வாரோ தெரியும். அவர் அதை ஒரு ப்ரொமிஸாக சொல்லியிருக்கிறார். ஆனால் அதை செய்வாரோன்றது செய்ய வைக்க வேண்டியது மக்களுடைய ஒரு பொறுப்புன்னு நான் நினைக்கிறேன். அப்போ அது அப்படி இருக்குது. அப்போ என்னை பொறுத்த மட்டும் இப்படியான ஒரு சிஸ்டத்தில்
ஒரு பெண்களுடைய ஒரு கட்டாயம் எல்லா பெண்களும் வந்து இந்த எலெக்ஷனில் பங்கு பெற்ற வேணுமென்றும் நாங்கள் சொல்ல வேணுமான்றதும் ஒரு கேள்வியாக இருக்கிறது. அவ்வளோத்துக்கு ஒரு மோசமான அரசியல் பதவி தான் இந்த பதவி. அதிகாரங்களை மையமாக வச்சிருக்கின்ற இப்போ நாங்கள் அந்த அரசியல் பங்கேற்பு பெண்களின் அரசியல் பங்கேற்பு இருக்கணும் என்று சொல்கிற அதே நேரத்தில் இப்படியான ஒரு பதவியில் கட்டாயம் பெண்களும் வந்து பங்கு பெற்ற வேணுமான்றதில் வந்து பெண்கள் அவர்களுடைய தெரிவு அவர்கள் சில விட அவர்களும் யோசிக்கக்கூடும். இது என்ன, இது ஒரு மோசமான பதவி, இதுக்கு ஏன் நான் வர வேணுமென்ற ஒரு பெண் யோசிக்கிறதுக்கும் அங்கே ஒரு இடம் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அதையும் நாங்கள் பார்க்குறது நல்ல. நேர்களே, சமூக மீடியா நேர்களே, இந்த ஜனாதிபதி தேர்தல் களத்திலே, இந்த சமூக அரசியல் களம் கொதித்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்திலே எங்களுடைய தமிழ் புத்திஜீவிகள் மத்தியிலிருந்து, தமிழ் புலமையாளர்கள் மத்தியிலிருந்து என்ன கருத்துக்கள் வருகின்றன என்பதையும் நாங்கள் அவ்வப்போது எங்களுடைய நேர்காணல்களினூடாக வழங்கி வருகிறோம். அந்த வரிசையிலே இன்று எங்களுடைய நேர்காணலிலே பங்கு பற்றியிருந்தார் மகேந்திரன் திருவரங்கன் அவர்கள். அவர் யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தினுடைய ஆங்கில விரிவுரையாளர். அதை விட அவர் சமூக அரசியல் பொருளாதார தளங்களிலே ஆழமாக கற்றறிந்தவர், ஆழமான திறனாய்வுகளை செய்பவர். அந்த வகையிலே அவரை சந்தித்திருந்தோம். நன்றி திருவரங்கன். நன்றி. இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.